மக்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லைன்னா பெண்களுக்கு சாதகமான சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டில் இருக்கு இல்லையா, சீமான் விஜயலட்சுமி அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து என்ன பிஎன்எஸ் சட்டத்தில் வந்து 63 70 வரைக்கும் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ் 69 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணை வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து நம்ப வச்சு அவங்களோட பாலியல் உறவு வச்சுக்கிறது, அது வந்து பாலியல் தாக்குதல் ஆகாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவங்க விரும்பி தான் வந்தாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா. ஆனால் இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி பிடிச்சி நம்ப வச்சு அவங்கள்ட்ட பாலியல் உறவு பண்ணால் அதுக்கு சுமாராக ஒரு 10 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது. சரி, இந்த கருக்கலைப்பு செஞ்சதுக்கு என்ன தண்டனை அப்படின்னாக்கா, வந்து நான் 4 வாட்டி பண்ணேன் 5 வாட்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அது எந்த மாதிரியாக இவங்களே போனாங்களா, இல்லை அவர் வந்தாரா, அவர் யார் சைன் பண்ணியிருக்கிறாங்க, யார் கூட போனாங்க என்னங்கிறது நிறைய பிரச்சனைகள் பின்னாடி இருக்குது. இருந்தாலும் கூட இந்த தெரிஞ்சே இந்த குழந்தை பிறப்பை சமுதாயத்தில் தன்னோட பேர் கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருக்கலைப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா 3 வருஷத்துலேருந்து குற்றத்தை பொறுத்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் கூட அந்த தண்டனை கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா, இந்த பெண்களுக்கு சாதகமான சட்டப்பிரிவுகள் வந்து இப்போ விஜயலட்சுமி இந்த சட்டப்பூர்வமாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிவாரணம் தேடிக்கலாம்.